லெமன், பெரிய லெமன். சொல்கிறேன். இது காகிதப்பூ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமறியே தயக்கமே நான் காகித பூவென்ற வருத்தம். பெருசாச்சுன்னா கொஞ்சம் தனித்தனியாக பிடிங்கி வேறு பாட்டில் வைக்கணும். அப்போது நல்லா கொஞ்சோண்டு தண்ணி விடணும். தண்ணி நல்ல பூவாக பூக்க வச்சுருக்கோம் பாருங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூவை பூக்க வச்சுருக்கேன் நான். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் செம்பருத்தி. இது ஒத்த செம்பருத்தி. இது பிங்க் கலர் செம்பருத்தி. இன்னொன்று நேற்று பூத்துருந்தது இது ரெட் கலர் செம்பருத்தி. இது டிசைன் செம்பருத்தி. பார்த்தீங்களா மொட்டு விட்டுருக்கு. செடிங்க கூட பேசணும். செடிங்க கூட பேசணும்னா அது பூத்து காய்க்கும் நல்லா. முதல் நட்டுட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விடணும். கொஞ்சம் இதில் எதன்னா வரும். நம்ம நட்டு வச்சோம்னா ஏதாவது ஒரு செடி வரும். வெத்தலை செடி கொண்டு மூடிடணும். கவர், இது கூட கவர் மூடி வைக்கலாம். கவர் மூடி வச்சோம்னா ஒரு செடியை 100, 150 சொல்கிறாங்க. 50 ரூபா, 60 ரூபா இல்லைன்னா மினிமம். மூட்டை பூவாக இருந்தால் அது வச்சா கூட வர்றதில்லை. நம்ம வாங்கி வச்சோம்னா அவங்க சீதோஷ் நிலை வேறு, அந்த சீதோஷ் நிலை வேறு, அது வர்றதில்லை. இது ஆப்பிள் செடி. ஆப்பிள் செடி ஆசை ராவலை. எல்லா செடியை விட ஹைட்டாக போகுது. இன்னும் பூவெல்லாம் விடலை, முட்டு விடலை. பாருங்க லெமன் காய்ங்க. இதுக்கு பெருங்காயம் வைக்கிறேன் டெய்லி இல்லை, ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி பெருங்காயம் வச்சோம்னா இது நிறைய பூ பூத்து காய்க்கும். அது இது மாதுளம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் மாதுளம்பழம். இது 15 காய் காய்ச்சிருக்குது. இது சப்போட்டா பாருங்க. சப்போட்டா கொஞ்சம் பெருசாக வருது இப்போ காய்ங்க, அதனால கம்மியாக விடுது. கொய்யா மரம் காய்க்கல. ஜாதி மல்லி பூ, மாதுளம் பூ விட்டுருக்குது. இதுதான் லெமன் தான் நல்லா காய்க்கும். நம்ம லெமன் வாங்குறது கடையில். டெய்லி எங்களுக்கு லெமன் கொடுத்துரும் செடி. இது மணத்தக்காளி கீரை. இது முடக்கத்தாய். இது ஒயிட் ரோஸ்.